சென்னை கோயம்பேடு சாலையில் திடீரென பழுதாகி நின்ற அரசு பேருந்தின் மீது பின்னால் வந்த வாடகை கார் மோதி சேதமானதால் ஆத்திரமடைந்த கார் டிரைவர் பேருந்தில் ஏறி டிரைவரை சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் அகமது வழங்க கேட்கலாம். ரியாஸ் அகமது, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோயம்பேடில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பின்னால் வந்த வாகனம் மோதியதில் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த கேப் டிரைவர் கார் ஓட்டுநர் திடீரென பேருந்துக்குள் நுழைந்து அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. சென்னை கோயம்பேடு வேலூரில் இருந்து கோயம்பேடு நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று கோயம்பேடு அருகே வந்து கொண்டிருக்கும் போது திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. அதன் பின்னால் வந்த கார் ஒன்று அந்த பேருந்து மீது மோதி உள்ளது. பேருந்து மீது மோதியதில் கார் விபத்துக்குள்ளாகி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்துக்குள் நுழைந்து அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.